வணக்கம். நீங்க 100 நாள் வேலை திட்டத்துல வேலை செய்றீங்களா? அப்போ கண்டிப்பா உங்க உரிமைகள் என்ன, நீங்க என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க, இத பத்தி ஒண்ணொண்ணா ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த 100 நாள் வேலை திட்டத்துல உங்களுக்கு என்னெல்லாம் உரிமைகள் இருக்குன்னு உண்மையிலே உங்களுக்கு முழுசா தெரியுமா? ஏன்னா, நம்ம உரிமைகளை நாம சரியா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த திட்டத்தோட முழு பலனையும் நம்மால அடைய முடியும். இல்லனா ஏமாந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, நாம எத பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல உங்க உரிமைகளும் கடமைகளும் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் அரசாங்கத்தோட பங்கு என்ன, வேலை செய்யற இடத்துல பாதுகாப்பு, சலுகைகள் எப்படி இருக்கணும். ரொம்ப முக்கியமா உங்க சம்பளம் பத்தி எல்லா விவரமும். கடைசியா ஏதாவது பிரச்சனைனா எப்படி புகார் பண்றதுன்னு பார்க்கலாம். சரி, முதல்ல நம்மளோட உரிமைகளும் கடமைகளும் என்னென்ன பார்க்கலாம். ஏன்னா இந்த திட்டத்தோட முதல் படியே நீங்க தான். எல்லாமே உங்ககிட்ட இருந்து, உங்க ஜாப் கார்டுல இருந்து தான் ஆரம்பிக்குது. இப்ப பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பக்கம் நீங்க என்ன செய்யணும், அதாவது உங்க கடமைகள். இன்னொரு பக்கம் உங்களுக்கு என்ன கிடைக்கணும், அதாவது உங்க உரிமைகள். உங்க கடமை சிம்பிள் தான். ஆதார், ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக், போட்டோ இதெல்லாம் வச்சு சரியா அப்ளை பண்ணணும். வேலை கொடுத்தா கரெக்டா வேலைக்கு போகணும். சரி, உங்க உரிமை என்ன? நீங்க அப்ளை பண்ண 15 நாளுக்குள்ள உங்களுக்கு இலவசமா ஜாப் கார்டு கொடுத்தாகணும். ஃபார்ம் 6 வச்சு எப்போ வேணா வேலை கேட்கலாம். அப்படி கேட்கும்போது, ஆமா நீங்க வேலை கேட்டிருக்கீங்கன்னு ஒரு ரசீது கொடுக்கறதும் அவங்க கடமை. அது உங்க உரிமை. அடுத்ததா, அரசாங்கத்தோட பங்கு என்ன? இத நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அரசாங்கம் நமக்கு செய்யறது ஏதோ உதவி இல்ல, அது அவங்களோட சட்டப்பூர்வமான கடமை. அப்போ அரசாங்கத்தோட முக்கிய பொறுப்புகள் என்னென்னு பாருங்க. நீங்க வேலை கேட்டீங்களா, கரெக்டா 15 நாளுக்குள்ள உங்களுக்கு வேலை கொடுத்தே ஆகணும். அதுவும் எங்க? உங்க வீட்ல இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள தான். ஒருவேளை இல்ல வேலை தூரமா இருக்குன்னு சொன்னா 5 கிலோமீட்டருக்கு மேல போனா உங்களுக்கு 10% பயணப்படி தனியா கொடுக்கணும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துல குறைஞ்சது 100 நாள் வேலை கொடுக்கறது அவங்க பொறுப்பு. சரி, அவங்களால 15 நாள்ல வேலை கொடுக்க முடியலன்னா என்ன பண்றது? அப்போ உங்களுக்கு வேலையின்மை நிவாரணம்னு ஒரு தொகை கொடுத்தாகணும். இது சட்டம். சரி, இப்ப நாம வேலை செய்யற இடத்துக்கே போவோம். அங்க உங்க பாதுகாப்புக்கும் உங்க வசதிக்கும் என்னெல்லாம் இருக்கணும்னு சட்டம் சொல்லுதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க வேண்டியது அங்க இருக்கிற பணிதள பொறுப்பாளரோட முக்கியமான கடமை. பாருங்க, இதெல்லாம் சும்மா இருந்தா நல்லதுங்கிற விஷயம் கிடையாது. கட்டாயமா இருந்தே ஆகணும். ஒவ்வொரு வேலை நடக்கிற இடத்துலயும் என்ன இருக்கணும்? சுத்தமான குடி தண்ணீர் இருக்கணும். வெயில்ல வேலை செஞ்சா ஓய்வெடுக்க ஒரு நிழலான இடம் இருக்கணும். சின்னதா அடிபட்டா பாத்துக்க ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கணும். கூடவே 5 வயசுக்கு கீழே குழந்தைகளை கூட்டிட்டு வந்தா அவங்கள பாத்துக்க ஒரு ஆள் இருக்கணும். இது எல்லாமே சட்டப்படி கட்டாயம். இது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை கிடையாது. சிலருக்கு கூடுதல் கவனம் தேவைப்படும் இல்லையா? அவங்களுக்காகவும் இந்த திட்டத்துல தனியான விதிகள் இருக்கு. இந்த திட்டம் எவ்வளவு அக்கறையோட வடிவமைக்கப்பட்டிருக்குங்கன்னு பாருங்க. உதாரணத்துக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு தண்ணி கொடுக்கறது, குழந்தைங்கள பாத்துக்கிறது, சூப்பர்வைசருக்கு உதவுறது, இந்த மாதிரி லேசான வேலை தான் கொடுக்கணும். அவங்களோட வேலைப்பழு பாதியா இருந்தாலும் சம்பளம் முழுசா கொடுத்தாகணும். அதே போல கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்களுக்கு ரொம்ப கஷ்டமான குனியற, பாரம் தூக்குற வேலையெல்லாம் கொடுக்கவே கூடாது. அவங்களுக்கு முழு சம்பளத்தோட கொஞ்சம் கூடுதலா ஓய்வு நேரமும் கொடுக்கணும். இது அவங்களோட உரிமை. கடவுள் புண்ணியத்துல எதுவும் நடக்கக்கூடாது. ஆனா ஒரு வேலை செய்யும்போது விபத்து நடந்தா என்ன பண்றது? இதை நாம கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி காயம் ஏற்பட்டா முழு மருத்துவ செலவையும் அரசாங்கமே ஏத்துக்கணும். நிரந்தர ஊனம் ஏற்பட்டா 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் வரையும், ஒருவேளை உயிரிழப்பே ஏற்பட்டா 5 லட்சம் ரூபாய் வரையும் இழப்பீடு கொடுக்க சொல்லி சட்டம் இருக்கு. சரி, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். சம்பளம், நம்ம உழைப்புக்கான ஊதியம். அது சரியான நேரத்துல கிடைக்கிறதுக்கு என்னென்ன விதிகள் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இந்த டைம்லைனை மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கான சட்டப்பூர்வமான உத்தரவாதம். உங்க வேலை வார முடியுதா, அன்னையிலேருந்து கரெக்டா 15 நாளுக்குள்ள உங்க பேங்க் அக்கவுண்ட்ல சம்பளம் போட்டே ஆகணும். 16வது நாள் ஆயிடுச்சு, இன்னும் சம்பளம் வரலையா? அப்ப நீங்க தாமதத்துக்கான இழப்பீடு கேட்க தகுதியானவர் ஆயிடுறீங்க. இந்த தாமதத்துக்கான இழப்பீடுங்கிறது சும்மா இல்ல. அது உங்க கையில இருக்கிற ஒரு பெரிய ஆயுதம். அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை லேட் பண்ணினா ஒவ்வொரு நாள் தாமதத்துக்கும் அவங்க உங்களுக்கு அபராதம் கட்டணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அவங்க போடுற பிச்சை இல்ல, உங்க சட்டப்பூர்வமான உரிமை. சரி, அந்த அபராதம் எவ்வளோன்னு கேக்குறீங்களா? 0.05%. அதாவது உங்களுக்கு வரவேண்டிய சம்பளத்துல தாமதமாகிற ஒவ்வொரு நாளுக்கும் இந்த வட்டி சேர்ந்து வந்தாகணும். நம்ம பணத்தை லேட் பண்ணினா சும்மா இருக்க மாட்டாங்கன்னா நிர்வாகத்துக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த விதி. சரி, சில சமயம் நம்ம பக்கம் இருந்தும் தப்பு நடக்கலாம். இந்த சம்பள தாமதத்தை தவிர்க்க நாம என்ன பண்ணணும்? உங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பர், IFSC கோட் எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா உங்க ஆதார் நம்பரை பேங்க் அக்கவுண்டோட லிங்க் பண்ணிருக்கணும்.
ஆதார்லயும் பேங்க் பாஸ்புக்லயும் உங்க பேர் ஒரே மாதிரி ஒரு எழுத்து கூட மாறாம இருக்கணும். இதுல ஏதாவது தப்பு இருந்தா கூட பணம் ரிஜெக்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம உரிமைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அதெல்லாம் நமக்கு கிடைக்காதப்போ என்ன செய்யணும்? சும்மா இருந்துட முடியுமா? முடியாது. எப்படி புகார் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா முதல்ல யார்கிட்ட போகணும்? இதான் அதுக்கான படிமுறை. ஸ்டெப் 1, உங்க வேலை நடக்கிற இடத்துல இருக்கிற சூப்பர்வைசர் கிட்டயோ இல்ல பஞ்சாயத்து செக்ரட்டரி கிட்டயோ சொல்லுங்க. அங்க தீர்வு கிடைக்கலையா? பயப்பட வேண்டாம். ஸ்டெப் 2, நேரா பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ், அதாவது பிடிஓ ஆஃபீஸ்க்கு போங்க. அங்கேயும் ஒன்றும் நடக்கலையா? அடுத்து மாவட்ட குறைதீர்ப்பாளர், கடைசியா மாவட்ட கலெக்டர் கிட்ட மனு கொடுக்கலாம். இதுதான் சரியான வழி. எவ்ளோ தூரம் அலையணுமான்னு நினைக்காதீங்க. நீங்க தனியா இல்ல. உங்களுக்கு உதவ ஹெல்ப்லைன் நம்பர் எல்லாம் இருக்கு. தமிழ்நாட்டுக்கான மாநில உதவி எண் 1800-425-1600. பொதுவான புகார்களுக்கு 1297. இந்த நம்பர்களுக்கு நீங்க தாராளமா ஃபோன் பண்ணி பேசலாம். இல்லனா narega.nic.in வெப்சைட்ல போய் ஆன்லைன்லயே உங்க புகாரை பதிவு செய்யலாம். எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் கிராம சபை கூட்டம். கூட்டம் நடக்கும்போது தயவு செஞ்சு சும்மா இருந்துராதீங்க. அதுதான் உங்களுக்கான மேடை. சமூக தணிக்கையும் கிராம சபையும் தான் அதிகாரிகளை நேருக்கு நேரா கேள்வி கேட்கவும் என்ன கணக்கு வழக்குன்னு வெளிப்படையா கேட்கவும் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி. அதை சரியா பயன்படுத்துங்க. இப்ப பாருங்க, உங்க உரிமைகள் என்ன, அரசாங்கத்தோட கடமைகள் என்ன, ஒரு பிரச்சனை வந்தா எப்படி அதை சரி பண்ணணும்னு எல்லா விவரமும் இப்ப உங்களுக்கு தெரியும். இந்த அறிவு தான் உங்ககிட்ட இருக்கிற மிக முக்கியமான கருவி. உங்க பலமே இதுதான். இந்த விதிகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது மூலமா இனிமே நீங்க வெறும் தொழிலாளி மட்டும் இல்ல, விவரம் தெரிஞ்ச, உரிமைகளை அறிந்த ஒரு பயனாளர். இந்த திட்டம் உங்களுக்கும் உங்கள மாதிரி இருக்கிற உங்க சமூகத்துக்கும் சரியா பயன்படுறத உறுதிப்படுத்துற சக்தி இப்போ உங்க கையில இருக்கு. சொல்லுங்க, உங்க உரிமைகளை தைரியமா கேட்க நீங்க தயாரா?